வணக்கம் நேயர்களே. நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே நியூஸ் வழியாக பதிவு செய்கின்றோம். அதில் முதலாவதாக பெரிய அளவில் விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக இருந்து இப்போதைக்கு ஒரு செட்டில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். திரு திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிகப்பெரிய விவாத பொருள். ஏன்னா திரு ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்துக்கள், நேர்காணலில் அவர் சொன்ன விஷயங்கள், திமுக கூட்டணி குறித்து, விசிகாவினுடைய பலம் குறித்து, துணை முதல்வர் குறித்த கருத்து, இதெல்லாம் பெரிய விவாதமாக மாறி ஒரு கடத்தில் திருமாவளவன் இது குறித்து நாங்கள் கட்சி மூத்த நிர்வாகிகளோடு விவாதிப்போம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி பல வகையிலும் இது ஒரு அந்த 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 வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு தகதகப்பு இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அதை தணிக்கின்ற விதமாக அவருடைய மற்றும் ஒரு நேர்காணல்ல அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு திருமாவளவன் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அவர் ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருது அப்படின்னு அவர் குறிப்பிடாரு அப்படின்னா, திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு, இந்த திமுக கூட்டணி உடைபடணும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கு, பாஜகவிற்கு இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஸோ அதற்கான சில முயற்சிகள் இது போன்ற ஆதவர்ஜுனா போன்ற கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதன் மூலமாக அது நிகழ்ந்து விடாதா என்று இந்த கட்சிகள் நினைக்கின்றன அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்றாரு. ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சு ப்ரீமெச்சூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. எனவே இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேஃபர் சோன்ல இருந்து பாதுகாப்பான இடத்தில் இருந்து எதிரிகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னொரு மேடையில் முழங்குறாரு. நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதவர்ஜுனோட பேச்சு குறித்தும் அது ப்ரீமெச்சூர்டான பேச்சு அப்படிங்கிறது குறிப்பிடுவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கூறிய இந்த திமுக கூட்டணியை உடைக்கக்கூடிய சக்திகளா ஏன் அவர் அதை குறிப்பிடுறாருன்னா, அதிமுக ஒரு பெரிய கட்சியா இருக்குது. ஆனால் அதிமுக இப்போ பலம் இழந்து காணப்படுகிறது. அதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுகிறது. அது தேவைப்படும் போது அதற்கு எதிர்த்தரப்புல யார் இருக்கிறா? திமுக ஒரு கட்டமைப்பை, ஒரு வலுவான கூட்டணி கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ அது உடைபட்டால் நமக்கு லாபமா அமையும் அப்படின்னு அதிமுக நினைக்குது. அதனால அவர்களுடைய எண்ணமாக அது இருக்கலாம். பாஜக, RSS இவர்கள் எல்லாம் எப்போதுமே ஒரு எதிர்நிலைப்பாட்டோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சித்தாந்தங்களை இங்கே பரவ செய்வதற்கு தடையாக திமுக இருக்கிறது, இந்த கூட்டணி இருக்கிறது. எனவே இது உடைபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களும் திமுக, திராவிடம் இந்த நிலைப்பாடுகளுக்கு எதிரான ஒரு கொள்கையோடுகளாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லோரும் எப்படியாவது இந்த கூட்டணி சிதறி விடாதா அல்லது இதிலிருந்து விசிகாவிலிருந்து வெளியே வந்து விடாதா என்ற எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் பதிவு செய்து இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக பேசியிருக்கிறார் அல்லது அந்த நேர்காணலை தொலைக்காட்சி தந்திருக்கிறார் என்று கூட பார்க்கலாம். இதெல்லாம் பரபரப்பாக இருந்தது. இந்த நிமிடம் வரை கூட அது பேசி கொண்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இரண்டாவதாக முன்னாள் அமைச்சர், தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 470 நாட்களுக்கு பிறகு 471 நாளில் ஒரு சிறையில் இருந்து ஜாமீன் மூலமாக பிணை பெற்று வெளியேறக்கூடிய அந்த செய்தியும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் சிறை அப்படிங்கிறது இது அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் கூட இத்தனை மாதங்கள், மாதக்கணக்காக, வருடங்களை தாண்டி ஒருவர் சிறையில் இருக்க வேண்டுமா என்ற பிற கேள்விகளை எழுப்பக்கூடிய விதமாக அது இருந்தது. உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இயலாமல் போனது உச்சநீதிமன்றத்தை அதை சாத்தியப்படுத்தி அவர் நிபந்தனை ஜாமீனோடு வெளியே வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வெளியே வந்த பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் அவரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதோ அல்லது வாழ்த்து தெரிவிப்பது போன்ற நிகழ்வுகளாக நிகழ்ந்தது. அவரும் நேரடியாக கலைஞர் அண்ணா சமாதிகளில் சென்று அவர் மரியாதை செலுத்திய நிகழ்வுகள்லாம் பார்க்க முடிகிறது. இதுவும் ஒரு விவாதமாக என்று சொன்னால் திமுக தரப்பிலே அது ஒரு கொண்டாட்டமாக. ஏன்னா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய அமைச்சர் அவர் எந்த விதமான ஆதாரப்பூர்வமாக எந்த ஒன்றை சமர்ப்பிக்க முடியாமல் அமலாக்கத்துறை எதுவுமே பண்ணல. இந்த சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிமாற்றம் என்பதற்கான எந்த எவிடன்ஸையும் அமலாக்கத்துறையில் கொடுக்க முடியல. எனவே அவர் நீண்ட காலம், இத்தனை மாதங்களாக, மாதக்கணக்காக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதிலிருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் என்ற ஒரு இது.
இன்னொரு பக்கம் வந்து நிபந்தனை ஜாமீனோட தான் அவர் வெளியே வந்திருக்கிறாரு, இதுல கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி எதிர்த்தரப்பு சமூக வலைதளங்கள் உரையாடியதை நம்ம பார்க்க முடியுது. இவை அனைத்தையும் தாண்டி அக்டோபர் முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம், நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகிறது. 2 புதிய அமைச்சர்கள் இடம்பெற போகிறார்கள். 2 புதிய அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த புதிதாக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவை தரப்பட போகிறது என்பன போன்ற செய்திகள் எல்லாம் இதை ஒட்டி வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது, மிக முக்கியமாக, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில போய் சந்திச்ச நிகழ்வு இது ஏற்கனவே ஒரு திட்டமிடப்பட்ட ஒன்று. ஏன்னா திட்டமிடப்பட்ட அப்படின்னா ஷெட்யூல்டு பண்ணியிருந்தது. அதாவது இந்த சந்திப்பு இத்தனை நாள், இந்த தேதியில் நடக்கப் போகிறது, இந்த மணியில் நடக்கப் போகிறது என்று ஏற்கனவே அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு அந்த முதலீட்டாளர்கள் முதலீடு சம்பந்தமாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் பங்கேற்று விட்டு திரும்பிய பிறகு பிரதமர் மோடியை சந்திப்பது என்பது ஒரு திட்டம். அதன்படி இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. சந்திப்பின் போது அந்த கோரிக்கைகளை அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது கூட கல்வி நிதி சம்பந்தமாக, அதே போல் மெட்ரோ பணிகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு, இவற்றையெல்லாம் நான் நேரில் சென்று வலியுறுத்த இருக்கிறேன் என்று சொன்னார். அதை குறிப்பிட்டு அது சம்பந்தமான அந்த விண்ணப்பத்தை திரு மோடி அவரிடம் அவர் அளித்திருக்கின்றார். இந்த சந்திப்பை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படின்னு தான் பாருங்க. ஏன்னா சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும் அல்லது செய்தியாளர் சந்திப்பின் போது ஆகட்டும், திரு மு.க. ஸ்டாலின் பாஜகவிற்கு எதிரான பாஜக இந்த நிதி ஆதாரம், கொள்கை சித்தாந்தம் இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் மாநிலங்களுக்கு நிதி அளிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல எப்படி நடந்து கொள்கிறது என்பது ஒரு கடுமையான பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. நேரில் சென்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பின்னணி பல்வேறு காரணங்கள் சொல்கிறார்கள். இருந்தால் நேரடியாக நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த சந்திப்பின் மூலமாக நிதிகள் விடுவிக்கப்பட்டால் அது இந்த சந்திப்பிற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். அதுவும் ரொம்ப முக்கியம். நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது நாமக்கல்ல ஒரு கண்டெய்னர் லாரி. அந்த கண்டெய்னர் லாரியில் காவல்துறை ஒரு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளத்தில் ஒரு ஏடிஎம்ல கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம், அதுக்குள்ள ஒரு காரு, கண்டெய்னருக்குள்ள காரு, அதுக்குள்ள நிறைய பணம். அந்த பணம் எங்களோடதுன்னா ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சில கொள்ளையடித்தவர்கள் அந்த அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்திருக்கிறாங்க. ஒரு அதிரடி நடவடிக்கையாக காவல்துறை மேற்கொண்டு அது ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குது. ஒரு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார், ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நாமக்கல் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் அதை கேட்கின்ற பொழுது துப்பாக்கி சூடு நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. அதனால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. விரிவான ஏன் எப்படி என்ன மாதிரி நடந்ததுங்கிறது நாங்கள் பின்னாடி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறோம் அப்படிங்கிற பதில சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நேரடியாக சென்று காவல்துறை அதை ஒரு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது குறித்து சமூக வலைதளங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மை விரிவான தகவல்கள் இன்னும் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிற முக்கியம். எனவே இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் ஒரு சில பற்றி நாம் இங்கே இந்த நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக பதிவு செய்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.